ஏல இருந்து Z வரைக்கும் உள்ள எழுத்துக்கள்ல வேற ஒரு எழுத்து எஸ் தவிர்த்து, எஸ் நீங்க சொல்லிட்டீங்க, எஸ் தவிர்த்து வேற எந்த எழுத்துல குழந்தைகளுக்கு பெயர் வைத்தால் மிகவும் சிறப்பு? இல்ல ஏற்கனவே அந்த பெயர் வச்சவங்க எப்படி இருப்பாங்க? எல்லா கூட்பாடு எது பண்ணாலுமே நல்லது. அதில் ரொம்ப நம்மளுக்கு சிறந்தது நம்ம போனதுக்கு அப்புறமே நிற்க போகிற ஒரே வார்த்தை நம்மளோட பேர். 10 தலைமை ஆனாலும் சரி, என் கொழுத்தத்த பேர் என்னடானா நான் நச்சு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. லாஸ்ட்டில் பேர் தாம்மா நிற்கும். சொத்து பத்து கூட இன்னொருத்த நான் ஆட்டையை போட்டுருவான், எல்லாமே போயிடும், சொந்தம் கூட போயிடுமா. ஆனால் பேர் லெட்டரில் வச்சா பேர் சூப்பராக இருக்கும் பை. நல்லா ஒரு லீடராக இருப்பாங்க பை. நான் பேசினா 20 பேர் கேட்பாங்க பை. இவன் விஷயம் நடந்தால் இவன் போனால் ஒரு 50 பேர் சல்யூட் அடிப்பாங்க. அப்படி ஒரு பேர்னா மரிஜின் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், ஒவ்வொருவருடைய பெயரும் ஒரு முதல் எழுத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கூட லாஸ்ட் டைம் ஒரு பதிவு போட்டிருந்தோம், எஸ் அப்படின்ற எழுத்துல ஆரம்பிச்சா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி ஏல இருந்து Z வரைக்கும் உள்ள எழுத்துக்கள்ல வேற ஒரு எழுத்து எஸ் தவிர்த்து, எஸ் நீங்க சொல்லிட்டீங்க, எஸ் தவிர்த்து வேற எந்த எழுத்துல குழந்தைகளுக்கு பெயர் வைத்தால் மிகவும் சிறப்பு? இல்லை ஏற்கனவே அந்த பெயர் வச்சவங்க எப்படி எல்லாம் இருப்பாங்க? சூப்பராக கேட்டிங்க. ஆக்சுவலி லாஸ்ட் டைம் நம்ம எஸ்ஸுக்கு பேசிக்கிட்டோம். ஆமாம் இல்லையா? நான் வீடியோ கூட சொல்லியிருந்தேன், திருப்பி இருந்தாலும் சொல்கிறேன், புதுசாக பார்க்குறவங்கட்டும். வாழ்க்கையில் வந்து எல்லா விஷயமும் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எல்லா கூட்பாடு எது பண்ணாலுமே நல்லது. அதில் ரொம்ப நம்மளுக்கு சிறந்தது நம்ம போனதுக்கு அப்புறமே நிற்க போகிற ஒரே வார்த்தை நம்மளோட பேர். 10 தலைமை ஆனாலும் சரி, என் கொழுத்தத்த பேர் என்னடானா நான் நச்சுன்னு சொல்லணும். ஊருக்குள்ளே இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தானா அவன் பேர் நச்சுன்னு சொல்லணும். புரியுதுங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ரோல்ஸில் என்ன பாருங்கள், அந்த ஆர் இன்சல் சிம்பிள் மாதிரி அப்படி நிற்கும். ஸோ அதான் சொல்கிறது, நேமில் ஃபஸ்ட்டு லெட்ரு. எவ்வளோ பெரிய பேராக இருந்தாலும் அதெல்லாம் விட்டுருவாங்க, முதல் எழுத்து தான் மெயின். ஸோ அதை தான் ஹைலைட்டே பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம நேமில் கூட பார்த்திங்கன்னா நம்ம ஏமா சாதாரண நினைக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் சரவணன்னா, ஏன் சரவணான்னு சொல்கிறோம்? சரவணன் கெத்தாக சொல்லணும். அப்படியே சரவணன் அப்படியே எதுக்கு சரவணன் அப்படின்னும். அது பேர் ராஜாங்க, ராஜா அப்படியே போல்டாக சொல்லணும். ராஜா எந்த ஊருக்கு? என் வீட்டுக்கு நான் ராஜா, என் பொண்டாட்டிக்கு நான் ராஜா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் ராஜா சொல்லிட்டு போயிட்டாரு ராஜா. அப்போ ஏன் நீ அவனோட தாழ்த்திக்கிற? யாரும் இங்கே தாழ்த்தவங்க கிடையாது, எல்லாமே உயர்ந்தவங்க தான். புரியுதுங்களா? உங்கள் பேர் எவ்வளோ நீங்கள் கெத்தாக உச்சரிக்க நம்ம பண்ணுறோமோ அதுதான் உங்களோட வைப்ரேஷனே. இப்போ எப்படி பாருங்கள், திருடான கூட நீங்கள் திருடன் சொல்லி பாருங்களேன், ஒரு நாள் உங்களே திருட வச்சிரும். ஏன்னா எப்படியும் நல்ல பேர் இல்லை, நம்ம திருடன்னு சொல்லிட்டாங்க, நம்ம ஏன் திருடாவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாட் போயிடும். அதான் அந்த உச்சரிப்புன்னு சொல்லுவாங்க. உச்சரிப்பு வந்து நம்ம பேர், அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. லாஸ்ட்டில் பேர் தாம்மா நிற்கும். சொத்து பத்து கூட இன்னொருத்த நான் ஆட்டையை போட்டுருவான், எல்லாமே போயிடும், சொந்தம் கூட போயிடுமா. ஆனால் பேருன்றது நிற்குமா. அந்த பேருக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அந்த பேரை சிறந்த பேராக வைக்கணும். அது ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும், அவன் வாழ்க்கையே அதில் தான் இருக்குது. நீ கூப்பிட போகிறதே அதில் தான். பசங்கள்லேருந்து, ஸ்கூல்லேருந்து, காலேஜ்லேருந்து, லவ்வர்ஸ்லேருந்து, ஃபேமிலிலேருந்து, அவன் பிள்ளைங்கள்லேருந்து, ஒர்க்லேருந்து, ஒரு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பேருக்கேற்ற வேலை இருக்கணும், தெரியுமா உங்களுக்கு? பேருக்கேற்ற வேலை இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சில பேர் வந்து நல்லா வெயிட்டாக ஒரு போஸ்டிங்கில் இருப்பாங்க, பேர் பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடாது, ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும். என்னடா வேலைக்கும் ஆளுக்கும் பேருக்கும் சம்மந்தமே இல்லைன்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பெருமையாக பேசக்கூடாது என்ன சொல்கிறேன். இப்போ என் பேர் மாலிக்குன்னுவான், மாலிக்னா அல்லான்னுவாங்க. நான் மாலிக்குன்னு வைக்கல, என் ஃபுல் நேம் வேறு. ஆனால் என்ன கூப்பிட அப்படியே ஆரம்பித்தாங்க மாலிக் மாக்கின்னு. காரப்போக்கில் அது மாலிக் பைனே ஆயிடுச்சு. மாலிக்னா ஒரு டான், மாலிக்னா ஒரு முதலாளி. ஹிந்தி வடநாட்டில் பார்த்தீங்கன்னா மாலிக்னா முதலாளின்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கள் உருது முஸ்லீம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மாலிக்னா அல்லா ஒருவன். அவருக்கு இருக்க 99 பேரில் இது ஒரு பேர். அந்த மாதிரி தான் மாலிக். அந்த மாதிரி ஒரு பேரில் ஒரு கெத்து இருக்கணும். அப்போ நீ வாழ்க்கையே உன் பேர் தான் அப்படின்னும் போது அந்த பேர் நீ மொக்கையாக வைக்கலாமா? ஏதோ வாய்க்கு வந்து வைக்கலாமா? வைக்கக்கூடாது. ஸோ கரெக்டாக வைக்கணும். நீங்கள் ஜாதகத்தை பார்த்து வைக்கிறீங்கன்னா வச்சுட்டு போங்க, நான் வேணான்னு சொல்ல, வைக்கணும். அவன் பிறந்த நேரம், காலம், டைமு, அம்மா அப்பா பேரை வச்சு இவருக்கு இந்த பேர் வச்சா சரியாக வருமானு பார்க்கணும். அந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருந்து கெத்தாக இருந்து நல்லா இருந்து உங்கள் வம்சத்துக்கு உங்கள் குடும்பத்துக்கு அந்த பேர் நல்லாச்சுன்னா தாராளமாக வைங்க. அப்படி வர லெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 27 லெட்டர் இருக்குது ஏபிசிடியில். அதில் ஒரு லெட்ரு எஸ் நான் சொல்லிட்டேன். அதில் 2வது லெட்டரில் எந்த லெட்டரில் வச்சா பேர் சூப்பராக இருக்கும் பை,
நல்லா ஒரு லீடராக இருப்பாங்க போய். நான் பேசினா 20 பேர் கேட்பாங்க போய். இவன் விஷயம் நடந்தால் இவன் போனால் ஒரு 50 பேர் செல்வி அடிப்பாங்க. அப்படி ஒரு பேர்னா எம் இன்செல்ல வைக்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் எம்மில் வரணும். அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ போன தடவை பார்த்தீங்கன்னா எஸ் சொன்னேன், அந்த மாதிரி எம் இருக்கணும். மாலா, மாலதி, மாலிக், அந்த மாதிரி மாலிக்னு வரணும், மாலித்தின்னு வரணும். இப்போ நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா எம்மில் வச்சிங்கன்னா 100% சொல்கிறேன், எஸ்சி எப்படியும் ஒரு கிரேடு கொடுக்குமோ அந்த மாதிரி எம்முன்ற ஒரு வார்த்தை கூட கிரேடு கொடுக்கும். ஏன்னா அது கொஞ்சம் வளைஞ்சி அப்படி வர மாதிரி இருக்கும். ஆனால் அதோட பார்வையே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். எங்கதுலேயே பார்த்தீங்கன்னா முகமது அல்லாஹ்கிறத பார்த்தீங்கன்னா முகமதுன்னு சொல்லுவோம். இருந்ததுலேயே நீங்கள் சிறந்த மனிதன் யாருன்னு யூடியூப்பில் கேட்டு பாருங்கள், நெட்டில் கேட்டு பாருங்கள், முகமதுன்னு தான் சொல்லுவோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அந்த பேர், அந்த எம்முன்ற வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு, ஏன்னா இருக்கிறதுலே பேர்லேயே அதிகமான பேர் முகமதுன்ற பேர் தான் இருக்கும் இஸ்லாத்தில். எல்லா கண்ட்ரிலையும் சரி, ஈராக், ஈரான், ஈசாக், எந்த கண்ட்ரியாக இருக்கட்டும், ஈரான் ஆகட்டும், லிபியா, சவுதி, கத்தர், எங்கே வேணா இருக்கட்டும், எந்த கண்ட்ரியோட இந்தியாவில் கூட இருக்கட்டும், முகமதுன்ற பேர் அதிகமாக இருக்கும். அதை ஏன்னா அந்த அவர் பேரை நான் இதுக்கு கூப்பிடல, இதை இன்சல் லெட்டர் சொல்கிற வரேன். அந்த எம்முன்றதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா மாயான்னு பேர் வச்சு பாருங்கள், நல்லா லீடராக இருப்பாங்க. பொண்ணாக தான் மாயான்னு வைக்கலாம், எம்மில் சொல்கிறோம். மகாலட்சுமின்ற பேர்லாம் பாருங்கள், கம்பல்சரி நகை நட்டு பணத்தோடு இருப்பாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி எம்முன்ற வார்த்தையை ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும், ஹிந்துவரோ கிறிஸ்தவரோ முஸ்லீமோ இதில் மதம் சம்மந்தப்பட்டது கிடையாது. இது வந்து ஒரு பேருக்கு எழுத்து சம்மந்தப்பட்டது. அதனால் எம்மு இன்செல்ல வைங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கட்டும். அதே மாதிரி அவர் நேரங்காலம் பிறந்து பார்த்ததில் வேறு இன்செல் வருது பை. எப்படி வார்த்தையில் எல்லாம் கவனிச்சிக்கிங்க. இப்போ போய் நான் ஜாதகம் பார்த்தேன், நான் ஜாதகத்தை நம்பர் ஆள், எனக்கு நியூமராலஜி பிறகு ஜாதகம் பிறகு தான் நான் பேர் வைப்பேன். அதில் வந்து டபிள்யூன்னு வருது, பேச்சுக்கு ஒரு எஸ்ஸில் வருது, இல்லை எல்லில் வருது அப்படின்னா ஏதோ ஒரு லாஸ்ட்லேயாவது இல்லை ஃபஸ்ட்லேயாவது இல்லை நடுவிலையாவது எம்மை ஒரு ஆட் பண்ணிக்கும். எம்மை ஆட் பண்ணிக்கும், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எம்மை பயன்படுத்தலாம். பேர் இப்போ வைக்க போகிறதா இருந்தால் ஏற்கனவே வச்சுருந்தா அந்த பேரை கூட நீங்கள் எம்முன்ற விஷயத்தை ஆட் பண்ணலாம். அது நீங்கள் உங்களோட மாடுலேஷன் எப்படி பண்ணுவீங்களோ நியூமராலஜி போகிறீங்க வைங்க. ஆனால் எம்மில் பேர் வச்சா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சிறப்பு பாய். ரொம்ப ரொம்ப அருமையான தகவலாக என்ன எழுத்தில் பேர் அமைவது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அற்புதமான தகவல். நன்றி பாய். நன்றிம்மா.